வெல்கம் டு நல்ல குயின் லாக்ஸ். புராணங்களில் சொல்லப்படும் கதையின்படி மகிழ்ச்சியாக அரக்கிய வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்தவர் தான் சுவாமி ஐயப்பன். சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என மகிழ்ச்சி பிரம்மாவிடம் மரம் பெற்றிருந்தால் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து பிறந்தவர் தான் ஐயப்பன். தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செய்த பிறகு சாபத்தால் அவளுக்கு ஏற்பட்ட அரக்கி உருவம் நீங்கி அழகிய பெண்ணாக அவளது உடல் மாறியது. தன்னுடைய சாபத்தை போக்கிய தாங்களே தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மகிழ்ச்சி கேட்கிறாள். ஆனால் அவளின் கோரிக்கையை ஏற்க மறுத்து தன்னுடைய பக்தர்களை காத்து அருள் செய்வது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்கிறார் ஐயப்பன். மகிழ்ச்சிக்கு ஐயப்பன் கொடுத்த வாக்குறுதி. இருந்தாலும் தன்னை மணந்து கொள்ளும்படி மகிழ்ச்சி எவ்வளவோ அழுது மன்றாடுகிறாள். அதனால் அவள் மீது இரக்கம் கொண்ட ஐயப்பன் எப்போது தன்னை காண கன்னி சாமிகள் வருகிறது முற்றிலுமாக நிற்கிறதோ அப்போது நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக ஐயப்பன் வாக்கு கொடுக்கிறார். ஐயப்பனின் வாக்குறுதியை ஏற்றி கன்னிசாமியில் வராமல் இருக்கிறார்களா என்பதை எதிர்பார்த்து காத்து சபரிமலையில் ஐயப்பன் சன்னதிக்கு அருகிலேயே தனியாக சன்னதி கொண்டு மாளிகைப்புறத்து அம்மனாக பக்தர்களால் வழிபடப்பட்டு வருகிறார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கில் கன்னிசாமிகள் சபரிமலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் மகிழ்ச்சியின் காத்திருப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பெண்கள் வரக்கூடாதற்கு என்ன காரணம்? மகிழ்ச்சி மீது சுவாமி ஐயப்பன் கொண்ட இரக்கத்தின் காரணமாக அவள் சபரிமலைக்கு அருகில் கோவில் கொண்டு காத்திருப்பதாலும் அரக்கியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை வதம் செய்துவிட்டு ஐயப்பன் அமர்ந்திருப்பதால் சபரிமலைக்கு இளம் வயதில் இருக்கும் பெண்கள் செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு உள்ளது. மற்றொரு அறிவியல் காரணத்தின்படி சபரிமலையில் காந்த சக்தி அதிகம் என்பதால் அவற்றின் கதிர்வீச்சுகளால் பெண்களின் உடல்நிலை குறிப்பாக கர்ப்பப்பை பாதிக்கப்படும் என்பதால் அவற்றை தவிர்ப்பதற்காக பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது. சபரிமலைக்கு பெண்கள் வரக்கூடாது என சொல்வதற்கு மற்றொரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் முந்தைய காலத்தில் சபரிமலை பயணம் என்பது அவ்வளவு எளிதானது கிடையாது. சரியான சாலை வசதி பாதைகள் என்று எதுவும் கிடையாது. கரடுமுரடான பாதையில் காட்டு வழிபாதையில் கொடிய மிருகங்கள் வாழும் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். யானை சிறுத்தை புலி போன்ற கொடிய மிருகங்கள் அதிகம் உள்ள பகுதி. குறிப்பாக புலிகளுக்கு ஆண்களை விட பெண்களின் வாசத்தை எளிதில் உணரும் ஆற்றல்கள் அதிகம் உண்டு என சொல்லப்படுகிறது. இதனால் பலவிதமான அச்சுறுத்தல்கள் இருந்ததால் பெண்களால் அதை சமாளிப்பது மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பதால் பெண்கள் சபரிமலை பயணத்தை தவிர்க்க வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.